ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட்டியழி ஃபேமிலி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அழகான ஸ்டோரி. வாங்க வீடியோவில் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு கிழவர் வந்து ஒரு ஆலமரத்தடியில் வந்து உக்காந்துட்ருக்காரு. ஓகேங்களா? அப்போது ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாரு, ஏ கிழவா, இங்கே இப்படி யாராச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கிழவர் சொன்னார், யாரும் போகலிங்கன்ட்டார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சொன்னு இன்னொரு ஆள் ஒருத்தர் வந்தார். யோ, இங்கே அப்படின்ட்டு இப்போ யாருனாச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியுங்கன்ட்டார். இன்னும் இல்லை. அப்புறம் யோசிச்சு, ஏன் ஒரு ஆள் போனார் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் இன்னொரு ஆள் வந்தார். ஐயா, இப்படி யாராச்சும் போனாங்களா அப்படின்னு பணிவாக கேட்டார். அது என்ன பணிவாக கேட்குறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் மன்னர் தானே, இப்படி 2 பேர் போயிருக்கா, எப்படி என்ன மன்னர்னு கேட்டீங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி 2 பேர் போனாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து படிக்காதவர். 2வது வந்தார் அதிகாரம். மூணாவது வந்தார், அது நீங்கள் தான், அது பணிவாக கேட்டீங்க, அதனால் நீங்கள் மன்னர்னு சொன்னோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது, பணிவாக இருந்தால் நம்மளுக்கு என்றைக்கும் நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்றது தான். நம்மளோட தகுதி என்ன, பணிவாக இருந்தால் தான் நம்மளோட தகுதி என்ன எல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுப்பாங்க. இதுலேருந்து அதான் தெரியுது, நம்மளோட தகுதியை காட்டுது நம்ம இப்போ இருக்கிற பணிவு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர்